ஏன்னா ஆரம்பத்திலேயே சாத்தான் ஏவாளுக்குள்ள எதை விதைச்சிட்டானா, அவ்விசுவாசத்தை விதைச்சிட்டான். இந்த கனியை சாப்பிட்டா நீங்க என்ன ஆயிருவீங்க? தேவர்களை போல மாறுவீர்கள் என்பதை தேவன் அறிவாரு. அதனாலதான் இந்த கனியை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஏவாளுக்குள்ள ஒரு அவ்விசுவாசம். ஓ, நான் தேவனை போல மாறி விடுவேன் என்பதற்காகவா தேவன் இந்த கனியை எனக்கு கொடுக்கல என்று தேவன் பேர்ல என்ன வந்துருச்சு? ஒரு அவ்விசுவாசம் வந்துருச்சு. ஒருவேளை தேவன் நல்லவர் இல்லையோ, ஒருவேளை தேவனை போல நான் மாறிடுவேன் நினைச்சுட்டா தேவன் இந்த கனியை கொடுக்கலையோன்னு தேவன் மேல என்ன வந்துருச்சு? ஒரு அவ்விசுவாசம் வந்துருச்சு. அதனால் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசித்தவளே பாக்கியவதே, விசுவாசித்த நீதிமான் பிழைப்பா. விசுவாசம் 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 விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதிருங்கள். உலகம் என்கிற கடலில், கப்பல் என்கிற வாழ்க்கை பயணத்திலே நமக்கு என்ன நங்கூரமா இருக்கணும்னா, விசுவாசம் என்னும் கப்பலை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? சேதப்படுத்துறாதீங்க, சேதப்படுத்துறாதீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும்.